வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 3 எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட்ஸ் அண்ட் their components. நிகல் and his classmate were excited for their school trip to பக்ரானங்கல் டேம். நிகலும் அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கூல் ட்ரிப் வந்து பக்ரானங்கல் டேமுக்கு வந்து போகிறாங்க. அதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. There they would visit the hydroelectric powerhouse where the force of falling water was used to generate electricity. அங்கே அவங்க என்ன விசிட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஹவுசஸை வந்து விசிட் பண்ண போகிறாங்க. அங்கே போய் என்ன பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஃபால் ஆகிறத யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறாங்க. They also looked forward to the free 13-kilometer train ride from Nangal in Punjab to Bakra in Himachal Pradesh along the beautiful Satluj River and through the Shivalik Hills. அவங்களுடைய ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்க நங்கால்ன்ற பிளேஸ்லேருந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க பக்ரான்ற பிளேஸ் வரைக்கும் அவங்க வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் ரிவர், ஷிவாலிக் ஹில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து க்ராஸ் பண்ணி இது வழியாக போகிறாங்க. Prior to the trip, Nihal and his classmates were given a group assignment to prepare a presentation on the uses of electricity. இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிஹாலுக்கும் அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் அசைன்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்னா யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. They began by looking around their houses, then their school, followed by their neighborhood, their city, and finally they searched the internet. இவங்க எங்கேருந்துலாம் வந்து நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹவுஸ்லேருந்து, ஸ்கூல்ஸ்லேருந்து, தென் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட், சிட்டி, ஃபைனலாக வந்து இன்டர்நெட்டில் இருந்தும் வந்து சர்ச் பண்ணி நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. To their astonishment, their list kept growing. They decided to organize the uses under different heading. அவங்களுடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துட்டே போகுது. அதனால் அதை என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு குரூப்பிங்காக வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஒரு ஹெட்டிங்கில் வந்து குரூப் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டாபிக் கீழே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங், லைட்டனிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹீட்டிங் அண்ட் கூலிங், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப்பாக வந்து அவங்க அசைன் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் என்னென்னலாம் வரும்னா எலக்ட்ரிக் கெட்டில், மிக்சர், கிரைண்டர், டோஸ்டர், அவன், மைக்ரோவேவ், தென் இண்டக்ஷன் ஸ்டவ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு அண்டரில் வரும். தென் லைட்டனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஸ், ஆஃபீஸ், ஸ்ட்ரீட்ஸ், மார்க்கெட்ஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேடியம் இந்த இடத்துல வந்து லைட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின், பஸ், கார், ஸ்கூட்டர், லிஃப்ட், எஸ்கலேட்டர், வெஹிக்கல்ஸ் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் அண்ட் கூலிங், ஃபேன், ரூம் ஹீட்டர், இமிஷன் ராட், கீசர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், தென் எலக்ட்ரிக் பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங்காக யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ். தென் என்டர்டெயின்மெண்ட், டெலிவிஷன், ரேடியோ, கேம், ப்ளே ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணுறது. கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், இன்டர்நெட், தென் ஒய்ஃபை இது எல்லாமே, லேண்ட்லைன் இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷனுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ். தென் அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப்ஸ், க்ரெயின், கம்ப்யூட்டர், வெண்டிங் மிஷின், ஏடிஎம் இது எல்லாமே, வாஷிங் மிஷின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸில் வரும். Can you help Nihal by adding some more uses to his list? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழ் வச்சிருக்க லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வேறு ஏதாவது சம் மோர் ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்சோ சஜஸ்ட் சம் அதர் வேஸ் ஆஃப் குரூப்பிங் த யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது இல்லாமல் வேறு எந்த மோடில் வந்து நம்ம வந்துட்டு குரூப்பிங் வந்து பண்ணலாம், வேறு என்ன காம்போனன்ட்ஸில் வந்து குரூப்பிங் வந்து பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, பை ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கூட கிளாஸிஃபை பண்ணலாம்.
We use electricity all the time, so let us learn something more about electricity. You have learnt earlier the electricity is generated in multiple ways by windmills, by using wind energy, by solar panel capturing the sun's energy, by falling water, and by using natural gas or coal. Nature treasure in the grade 6 science textbook. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எப்படி வந்ததுன்னு நம்ம முன்னாடியே வந்து படிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேஸில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு காற்றை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மூலமாக விண்டு மில்ஸ் வந்து பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் வச்சு சோலார் எனர்ஜியை வந்து கேப்சர் பண்ணி சோலார்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸஸ் கோல்லேருந்தும் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேருந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம வந்து கிளாஸ் 6ல் கியூரியாசிட்டி புக்லேயே வந்து படிச்சிருக்கோம். த எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஃப்ரம் திஸ் சோர்ஸ் ரீச்சஸ் அவர் ஹோம் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் வயா த ஒயர்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு எப்படி வந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நம்ம வீடு வரைக்கும் ஹவுசஸ் வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஒயர்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து வீட்டுக்கு வந்து வருது. For example, at home, we plug in various devices to the electrical socket in the wall. நம்ம வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஷாக்கெட்ஸ் இருக்கும். அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணி வேரியஸ் டிவைசஸ்க்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறோம். However, to learn about electricity, we will focus on a portable source of electricity that most of us may have used. நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு போர்ட்டபிள் சோர்ஸில் தான் வந்து இப்போதைக்கு இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கைக்கு அடக்கமான சின்ன பொருளில் தான் வந்து இது பண்ணோம். நம்ம பெரிய பெரிய டிவைஸ்லாம் வச்சு நம்ம வந்து செக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். காஷன்ஸ் என்னென்ன வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா the danger sign in the electric poles and the other appliances warn people that electricity can be danger if not carefully handled. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்னிங் சிம்பிள் அதாவது டேஞ்சர் சைன் வந்து கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா எலக்ட்ரிக் போல்ஸில் இல்லைனா வந்து அதர் அப்ளையன்சஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வந்து இந்த மாதிரி டேஞ்சர் சைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலைன்னா இது வந்து டேஞ்சரஸ்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. நெவர் even perform the experiment with power supply at your home or school. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைலேருந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ வந்து பவர் சப்ளைலேருந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வந்து பண்ணி பார்க்கக்கூடாது. ஈவன் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர்ஸ் கேன் பி டேஞ்சர். சின்னதாக கையடக்கமாக ஒரு ஜென்ரேட்டர் இருந்தாலும் அதுவுமே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுவுமே டேஞ்சரஸாக தான் இருக்கும். யூஸ் ஒன்லி பேட்டரிஸ் ஆர் செல்ஸ் லைக் those in torchlight, wall clock, radios or remote for experiment with electricity. நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக செல்லோ இல்லைனா வந்து பேட்டரியோ தான் வந்து யூஸ் பண்ணணும். அது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலான்னா டார்ச் லைட்டில் பார்க்கலாம், வால் கிளாக்கில், ரேடியோவில், ரிமோட்டில் இந்த மாதிரிலாம் இருக்க சின்ன செல்ஸ் இல்லைனா பேட்டரிஸை யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் டார்ச் லைட். ஸோ டார்ச் லைட்ன்றது இங்கே கொடுத்துருக்க அந்த பிக்சரில் இருக்கிறதா வந்து டார்ச் லைட். யூ மே ஹாவ் யூஸ்ட் எ டார்ச் லைட் ஆல்சோ கால்ட் எ டார்ச் ஆர் ஃப்ளாஷ் லைட். இந்த டார்ச் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டார்ச்னு சொல்லலாம் இல்லைனா வந்து ஃப்ளாஷ் லைட்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஆக்டிவிட்டி 3.1 let us explore. Take a torch light similar to the one shown in figure 3.1. figure 3.1ல கொடுத்துருக்க மாதிரி ஒரு டார்ச் லைட் ஒன்று எடுத்துப்போம். Observe it carefully. Do you notice a lamp and a switch? இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பல்ப் ஏதாவது இருக்கா, தென் ஸ்விட்ச் இருக்கான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸ்லைட் இட் ஸ்விட்ச் அண்ட் அப்சர்வ். இங்கே இருக்க ஸ்விட்சை வந்து ஜஸ்ட் ஃபார்வர்டில் மூவ் பண்ணி என்ன பண்ணோன்னா அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. டஸ் த டார்ச் லேம்ப் க்ளோ. இப்போ வந்து டார்ச் லேம்ப் வந்துட்டு க்ளோ ஆகுதா எரியுதான்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. நவ் ஸ்லைட் த ஸ்விட்ச் பேக் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் அப்சர்வ் த டார்ச் லேம்ப். திரும்ப அந்த பேக் சைடில் ஒரிஜினல் பொசிஷன்லேயே வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. You might have noticed that in one position of the switch the torch light glow and in other position of the torch does not glow.
இப்போ நம்ம வந்து ஃபார்வர்டில் ஒரு பொசிஷனில் தள்ளும் போது என்ன ஆகுனா அந்த டார்ச் லைட் வந்து க்ளோ ஆகுது. திரும்ப வந்து அனதர் பொசிஷன் அது பேக்வேர்டில் வந்து மூவ் பண்ணி அதோடைய ஒரிஜினல் பொசிஷனில் வைக்கும் போது டார்ச் லைட் வந்து க்ளோ ஆகிறது இல்லை. நவ் ஓப்பன் த டார்ச் லைட், வாட் டு யூ ஃபைண்ட் இன்சைட்? அந்த டார்ச் லைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. இன்சைட் த டார்ச் லைட் யூ மே ஃபைண்ட் 2 or more எலக்ட்ரிக் செல். அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும்னா ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற செல்ஸ், பேட்டரி, சின்ன செல்லை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். Why does the torch lamp glow in one position of its switch? ஏன் வந்து டார்ச் லைட் வந்து ஒரு பொசிஷனில் மூவ் ஆகும்போது வந்து க்ளோ ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த சர்க்கியூட் வந்து ஃபுல் ஆகிட்டு நமக்கு வந்து லைட் வந்து எமிட் ஆகுது. 3.2 A simple electrical circuit. To understand how a torch works, let us first find out about it. Electric cells. Activity 3.2. Let us observe. Take an electrical cell, turn it around and look at carefully. ஒரு எலக்ட்ரிக்கல் செல் இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த பிக்சரில், இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் செல். இந்த செல்லை வந்து எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. Do you notice the positive sign and the negative sign? பாசிட்டிவ் சைடில் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் வந்து இந்த மாதிரி மைனஸ் சைன் இருக்கிறதையும் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. Do you also notice that it has small protruding metal cap on one end? ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பல்ஜான மாதிரி ஒரு எண்ட் இருக்கும், அதுதான் வந்து பாசிட்டிவ் சைன்னு சொல்லுவோம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மெட்டல் டிஸ்க் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். All electrical cells have two terminals. One is called positive while other is negative. The metal cap is the positive terminal of the electric cell and the metal disc is the negative terminal. The electric cell is portable source of electrical energy. இந்த செல் எடுத்துகிட்டோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல்ஸ் வந்து இருக்கும், 2 முனைகள் வந்து இருக்கும். அது என்னென்னா ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல். எப்போவுமே பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் டிஸ்க் மாதிரி மேலே பல்ஜான மாதிரி இருக்கும், அது வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் டிஸ்காக இருக்கிற சைடில் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் சொல்லுவோம், அது வந்து மைனஸ் சைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் செல்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டபிள் செல்லுன்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் செல்லுன்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இன் எ டார்ச் we use more than one cell. Those are placed in any particular order. இப்போ வந்து அந்த டார்ச் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பேட்ரி. ஆக்டிவிட்டி 3.3. Let us experiment. Take a torch while use 2 cells, open its cell component and take out the cell. ஒரு டார்ச் லைட் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா 2 செல்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த டார்ச் லைட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இருக்க செல்ஸையும் வந்து வெளியில் எடுக்க சொல்கிறாங்க. புட் த செல் பேக் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். அந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்டரில், இங்கே பாசிட்டிவ்னா திரும்ப வந்து இங்கே வந்துட்டு இன்னொரு செல் வைக்கிறோம், அதுலேயும் வந்து இங்கே நெகட்டிவ், இந்த சைடோடைய நெகட்டிவ், டிஃப்ரெண்ட் ஆர்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. Also try reversing the direction of one cell, then slide switch and check whether the lamp glow in each case. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் வந்துட்டு பாசிட்டிவ் எண்டோட நெகட்டிவ் எண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அது மாதிரி கனெக்ட் ஆகிருந்தால் என்ன ஆகுனா நமக்கு வந்துட்டு இந்த அயன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதோடைய ஆர்டரை வந்து மாற்றி வைக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து டார்ச் லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லைட் எரியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. Check the order in which the cell were placed in the torch light when the lamp glow. ஸோ எந்த மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்ச் லைட் வந்து க்ளோ ஆகுதுன்றதையும் செக் பண்ண சொல்கிறாங்க. The lamp glow when the cell are placed in the order as shown in the figure 3.3. Figure 3.3ல கொடுத்துருக்க மாதிரி பாசிட்டிவ் எண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் சைடில் இருக்குன்னா பாசிட்டிவ் சைடு ஒரு சைட்லேயும் நெகட்டிவ் சைன் ஒரு சைட்லேயும் இருக்கும். இன்னொரு செல் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சைடு இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செல்லோடைய பாசிட்டிவ் சைனும், அனதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைனும் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வச்சா தான் அது எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு லைட் வந்து எமிட் ஆகும்.
The lamp glow when the cells are placed in the order as shown in the figure 3.3. Notice how the terminals of the two cells are connected. இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த செல்லோடைய ரெண்டு டெர்மினலும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. The positive terminal of the one cell is connected to the negative terminal of the next cell. ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த செல்லோடைய பாசிட்டிவ் டெர்மினல் வந்துட்டு அனதர் செல்லோடைய நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிற செல்ஸை வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு சொல்லுவோம். ஸோ பேட்டரினா என்னென்னா த பாசிட்டிவ் டெர்மினல் of the one cell is connected to the negative terminal of the next cell. Such a combination of two or more cells is called battery. இதை தான் வந்து நம்ம பேட்டரின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷனில் லைனாக அடக்கி வைக்கிறோம்ல, இந்த காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு சொல்கிறோம். அந்த சிங்கிள் செல்லில் வந்து நம்ம செல்லுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த காம்பினேஷனில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வந்து பேட்டரின்னு சொல்ல முடியும். For many device we may need more than one cells. நிறைய டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் வந்து தேவைப்படும். So we connect two or more cells together shown in the figure 3.3. Connecting more than one cell provides energy to the circuit for long time and no more energy. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்ஸை வந்துட்டு நம்ம வந்து மோர் தென் ஒன் செல் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து மோர் ஆகும், இல்லைனா அந்த லாங்கர் டைமுக்கும் வந்து எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே வந்து சிங்கிள் செல்லாக இருந்தால் எனர்ஜி வந்து கம்மியாக தான் வந்து கொடுக்கும். நமக்கு ஒன் ஆர் மோர் செல்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து கொஞ்சம் நிறைய நாளுக்கு வரும். The term battery is also used for a single cell. We use the term battery even for a single cell that powers our mobile phones. நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க சிங்கிள் செல்லை நம்ம வந்து பேட்டரின்னு சொல்வோம். மொபைலில் இருக்கிறத நம்ம வந்து செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா செல்லுன்னு சொல்ல மாட்டோம், நம்ம வந்து பேட்டரிஸ்னு வந்து சொல்வோம். எலக்ட்ரிக் லேம்ப்ஸ். Incandescent lamp. Activity 3.4. Let us observe. For this activity, we will require a torch light, that an incandescent lamp or light bulb. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட்டில் இருக்க இன்கேண்டசன்ட் லேம்ப் வந்து தேவைப்படுது. அதாவது இந்த மாதிரி இருக்க ஒரு லேம்பை தான் வந்து இன்கேண்டசன்ட் லேம்ப்னு சொல்லுவோம். இது வந்து பழைய காலத்தில் இருக்கிற பேட்டரிஸில் வந்து யூஸ் ஆகும். மெனி ஓல்டு டார்ச் லைட் ஸ்டில் யூஸ் சச் லேம்ப். பழைய காலத்தில் இருக்கிற டார்ச் லைட் வந்து இப்போவும் இந்த மாதிரி பல்ப் இன்கேண்டசன்ட் பல்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வித் யுவர் டீச்சர் ஹெல்ப் கன்ஃபார்ம் தட் யுவர் டார்ச் லைட் யூஸ் இன் இன்கேண்டசன்ட் லேம்ப். உங்களுடைய டீச்சரோட ஹெல்ப்போட உங்களுடைய டார்ச்சில் வந்து இந்த மாதிரி இன்கேண்டசன்ட் லேம்ப் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. டேக் த டார்ச் அண்ட் எக்ஸமைன் இட்ஸ் லேம்ப். ஒரு டார்ச் எடுத்து அதோடைய லேம்பை வந்து எக்ஸமைன் பண்ண சொல்கிறாங்க. வாட் டூ யூ சி? அதுக்குள்ளே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? டூ யூ நோட்டீஸ் எ தின் ஒயர் ஃபிக்ஸ்ட் இன் எ மிடில் ஆஃப் த கிளாஸ் பல்ப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் வந்து சின்னதாக ஒரு தின்னான ஒரு ஒயர் இருக்கிறத ஃபிக்ஸ் ஆகிருக்கிறத மிடில் வந்து பார்க்க முடியும். நவ் ஸ்விட்ச் ஆன் த டார்ச். விச் பார்ட் ஆஃப் த லேம்ப் இஸ் க்ளோ? இப்போ லைட்டை வந்து நம்ம டார்ச் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நமக்கு எந்த பார்ட் வந்து க்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து லைட் வந்து க்ளோ ஆகும், அந்த ஃபிலமெண்ட்லேருந்து தான் க்ளோ ஆகும். The thin wire inside the glass bulb of the lamp glow. இது எங்கேருந்து க்ளோ ஆகும்னா அந்த தின் ஒயர் தான் வந்து நமக்கு வந்து க்ளோ ஆகும். கிளாஸ் பல்புக்குள்ளே இருக்க அந்த தின் ஒயர் மட்டும்தான் நமக்கு வந்து க்ளோ ஆகிறத பார்க்க முடியும். Now the glowing thin wire is called filament. அந்த க்ளோ ஆகிற அந்த தின் ஒயரை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட்னு சொல்லி சொல்கிறோம். Take out the lamp with the help of your teacher and inspect it from all sides. இப்போ வந்து உங்களுடைய டீச்சரோட ஹெல்ப்போட நீங்கள் அந்த லேம்பை வந்து வெளில எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை வந்து எல்லா சைடும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹவு இட் ஃபிலமெண்ட் ஃபிக்ஸ்டு. அந்த ஃபிலமெண்ட் வந்து அதில் எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. த ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச்ட் டு thicker wires that support it as shown in the figure 3.4a. இங்கே 3.4a கொடுத்துருக்க மாதிரி அந்த திக் ஒயர் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திக் ஒயர் இருக்குது. அந்த திக் ஒயரில் வந்து தின்னான ஃபிலமெண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
One thick wire is connected to the metal case of the lamp base. ஒரு திக்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லேம்போடைய பேஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். while the other connect to the metal tip of the center of the base. இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மிடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மெட்டல் பேஸோடைய மிடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். This form the two terminal of the lamp and are fixed in a way that they do not touch each other. ஸோ இது மாதிரி ரெண்டு டெர்மினலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயரை வந்து ரெண்டு டெர்மினல்ஸாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று டச் ஆகிருக்காது. In such incandescent lamp, the filament get hot and glow to produce the light. இந்த incandescent lampல வந்து பார்த்தீங்கன்னா இந்த filament தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகிட்டு க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து நமக்கு வந்து பிரைட்டான லைட் வந்து தெரியுது. However, my torch has a different kind of lamp. In fact, it cannot be taken out of the torch as it fixed in it. ஸோ இவங்களுடைய டார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேம்ப் வந்து பார்க்க முடியல. அதிலே வந்து லேம்ப் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறத அவங்க வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த லேம்ப்பு. இதுக்கு பேர் எல்இடி லேம்ப்னு சொல்லுவாங்க. எல்இடி மீன்ஸ் லைட் எமிட்டிங் டயோட். மெனி டார்ச்சஸ் இன் யூஸ் டுடே ஹேவிங் எ லைட் எமிட்டிங் டயோட் லேம்ப். இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் இருக்கிற டார்ச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட் லேம்ப் தான் வந்து இருக்குது. எல்இடினா என்னென்னா லைட் எமிட்டிங் டயோட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அன் இன்கேண்டசன்ட் லேம்ப் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் 3.5. இந்த 3.5ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கேண்டசன்ட் பல்புக்கு பதிலாக இப்போ வந்து எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸை வந்து யூஸ் பண்ணி டார்ச் வந்து க்ளோ பண்ண வைக்கிறாங்க. ஆக்டிவிட்டி 3.5. Take an LED of any color, figure 3.6 and observe, do you see any filament inside? இங்கே 3.6ல் கொடுத்துருக்க மாதிரி ஏதாவது ஒரு கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா எல்இடி பல்பை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏதாவது ஃபிலமெண்ட் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. நோட்டீஸ் த லென்த் ஆஃப் த டூ ஒயர்ஸ் அட்டாச் டு த எல்இடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் வந்து இந்த எல்இடியோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. Do you find one of those longer than other? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்னொன்றத்தை விட ரொம்ப லாங்காக இருக்குது. ஒரு லாங் டெர்மினலும் ஒரு ஷார்ட் டெர்மினலும் இருக்குது. Unlike incandescent lamp, LEDs do not have filament. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் இருக்க மாதிரி அந்த இன்கேண்டசன்ட் லேம்பில் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி பல்பில் வந்து ஃபிலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. They also have two terminals. ஆனால் இதில் வந்து அதில் இருக்க மாதிரி ரெண்டு டெர்மினல் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த லாங்காக இருக்கிற டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைனும், அதுவே வந்து ஷார்ட்டாக இருக்கிற டெர்மினல் வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. A torch may use one or more LEDs, sometimes of different shape in its lamp. ஒரு டார்ச் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட எல்இடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இதோட ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடிஸ் வந்து இருக்குது. இந்த டார்ச் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஷேப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆஃப்டர் ஹேவிங் லேர்ன்ட் அபவுட் த எலக்ட்ரிக் செல், பேட்டரி அண்ட் எலக்ட்ரிக் லேம்ப், we are now ready to make a torch lamp glow using an electric cell or battery. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செல்லுனா என்னன்னு பார்த்தோம், பேட்டரினா என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் லேம்ப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து லேர்ன் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்னதாக ஒரு சர்க்கியூட் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு லேம்பை வந்து க்ளோ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3.24 மேக்கிங் அன் எலக்ட்ரிக் பல்ப் க்ளோ யூஸிங் அன் எலக்ட்ரிக் செல் ஆர் பேட்டரி. ஒரு எலக்ட்ரிக் பல்பை லேம்பை வந்து க்ளோ பண்ண வைக்கலாம் எப்படின்னா யூஸிங் செல் இல்லைனா பேட்டரி யூஸ் பண்ணி. ஆக்டிவிட்டி 3.6. Let us construct. Take an electric cell, an incandescent lamp used in a torch, a cell holder, a lamp holder and 4 length of wire, electric wire. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா ஒரு செல் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டரும் அந்த லேம்ப் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டரும் ஒயர்ஸும் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். Remove about 1 centimeter of the plastic covering from the both end of the each wire. ஸோ ஈச் ஒயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு டெர்மினல் தெரிகிற மாதிரி வைக்கிறோம். Insert a cell in the holder such as in the negative terminal towards the spring side of the holder. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் சைடில் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினலை வந்து வைக்கணும்.
another சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைன் இருக்கும். இதுதான் வந்துட்டு செல் ஹோல்டர், செல்லை வந்து ஹோல்ட் பண்ணுற ஹோல்டர். அதில் ஒரு ஸ்ப்ரிங் ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் இருக்கிற சைடில் செல்லோடைய நெகட்டிவ் சைடை வைக்கணும், another சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். In case a cell holder is not available, fix the two wires to the cell using electrical tape. சப்போஸ் இந்த ஹோல்டர் இல்லைன்னா நம்ம வந்து அந்த செல்லை நார்மலாக வச்சுட்டு அதோடைய 2 எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒயரை டச் பண்ணி டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். Attach 2 wire to screw of the lamp holder. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேம்ப் ஹோல்டரில் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேம்போடைய ஹோல்டரில் 2 டெர்மினல்லையும் 2 ஒயரை வந்து அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் ஃபிக்ஸ் த லேம்ப் இன் த லேம்ப் ஹோல்டர் பை டேர்னிங் இட் அரவுண்ட் இன் த ஹோல்டர். ஸோ இந்த லேம்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த லேம்ப் ஹோல்டரில் வந்து நல்லா டேர்ன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் எ லேம்ப் ஹோல்டர் இஸ் நாட் அவைலபிள், யூஸ் எலக்ட்ரிக்கல் டேப் டு அட்டாச் த ஒயர் டு த 2 ends ஆஃப் த லேம்ப். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து லேம்ப் ஹோல்டரும் இல்லை அப்படின்னிங்கன்னா, இந்த மாதிரி லேம்ப் ஹோல்டரும் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா டேரெக்டாக 2 ஒயர்ஸை வந்துட்டு ஒரு ஒயரை வந்து பாட்டம்லேயும் ஒரு ஒயரை வந்து இந்த மிடில்லையும் வச்சு டேப் வந்து சில அந்த எலக்ட்ரிக்கல் டேப்பை வந்து போட்டு கவர் பண்ணலாம். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா செல்லை வந்து வச்சுட்டு ஒரு சைடு பாசிட்டிவும் ஒரு சைடு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம், டேப் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். Now we are ready to connect the cell to the lamp to make it glow. இப்போ வந்து செல்லை நம்ம கனெக்ட் பண்ணினா என்ன ஆகும்னா லைட் வந்து க்ளோ ஆகும். We will conduct this activity in 2 parts, prediction and observation. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு விட்டு 2 பார்ட்டியும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். செல் ஒரு பக்கமோ லேம்ப் ஒரு பக்கமோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் என்னவா இருக்கும், அதே மாதிரி அப்சர்வேஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லைட் எரியும்னு நினச்சிங்கன்னா செல்லை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக லைட் வந்து எரியும். அதுவே வந்து செல் ஹோல்டரில் நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா அப்போ வந்துட்டு நமக்கு என்ன ஆகாதுன்னா லைட் வந்து க்ளோ ஆகாது. Some of these ways in such lamp and the cell can be connected are shown in the figure 3.1. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை வந்து பார்த்திங்கன்னா லேம்பையும் செல்லையும் வந்துட்டு 3.1 கொடுத்தா மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோ பண்ண வைக்கலாம். Predict for each assignment if the lamp will glow or not and write your prediction in table 3.1. Now connect the lamp and the cell and observe the lamp glow or not. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு லேம்ப் வந்து க்ளோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த டேபிள் 3.1 வந்து நோட் பண்ண சொல்கிறாங்க. And also the lamp which glow color and their glass bulb yellow. ஸோ அந்த மாதிரி லேம்ப் வந்து க்ளோ ஆகும்போது அந்த கிளாஸ் பல்பில் அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த 3.1 டேபிளை வந்து நம்ம வந்து எழுதலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு சைடும் நெகட்டிவ் டெர்மினல் ஒரு சைடும் கொடுத்துட்டு லேம்ப் ஹோல்டரில் வந்து சர்க்கியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால வந்து உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும், சப்போஸ் எரியும்னா இந்த இடத்துல வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆகும், அப்சர்வேஷனும் கண்டிப்பாக வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் சர்க்கியூட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது, நெகட்டிவ் சைடு வந்து அட்டாச் ஆகாமல் இருக்குது. உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் இந்த இடத்துல வந்து லைட் வந்து க்ளோ ஆகாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிக்சர்ஸில் வந்து பாசிட்டிவ் சைன் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது, அதனால இது வந்து இன்கம்ப்ளீட் சர்க்கியூட்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகாது. தென் ஃபோர்த் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயரும் பாசிட்டிவ் டெர்மினலில் மட்டுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷனில் லைட் வந்து க்ளோ ஆகாது. ஃபிஃப்த் பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலில் வந்து 2 சைடும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிக்சரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகாதுன்னா லைட் வந்து க்ளோ ஆகாது. தென் லாஸ்ட் ஒன் இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் ஒரு சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துலையும் வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். லாஸ்ட் ஒன் பிக்சர்லேயே வந்து லைட் வந்து க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். The lamp glow in the arrangement as serial number 1 to 6 and does not glow in the remaining arrangement. Now carefully look at the arrangement in which the lamp glow. Compare this with those which light does not glow. Can you find the reason for the difference?
ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 6 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் வந்து க்ளோ ஆகும். அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் எதையும் வந்து லைட் வந்து க்ளோ ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக லுக் பண்ண சொல்கிறாங்க, அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. தென் மற்றதோட வந்து கம்பேர் பண்ணி ஏன் வந்து லைட்டு க்ளோ ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த ரீசனையும் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதோட இந்த டாப்பிக்கை வந்து நம்ம முடிச்சுப்போம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.